குரு கிட்ட போய்கிறான். குருவே, எனக்கு ஒரு நல்ல குருவே சொல்லு. யாரு? குரு கிட்ட. குருவேன்னு கூப்பிடுறதுக்கு மட்டும் தான் குரு அவரு. அவன் குருவா ஏத்துக்கல. ஆனா அவங்க கிட்ட போய் என்ன கேக்குறான்? எனக்கு ஒரு நல்ல குருவே. பார்த்தா, ஐயோ கடவுளே, நமக்கு வந்து சோதனை. டேய், காலைல யாரை பாக்குறியா அவன் தான் உனக்கு குரு. காலங்காத்தால நீ யாரை பாக்குறியா அவன் தான் உனக்கு குரு. யார் வர போறான்னு தெரியலையே அப்படின்ட்டு வீட்டுல உட்காந்துன்னு பாத்துன்னு காலங்காத்தால யாரும் வந்து தூங்கினுக்கிறான். நம்மடமான்னு கதவு தட்டுறான் ஒரு திருடன். 4 பேர் தேத்தின்னு வராங்க. அவன் உள்ள வந்துட்டான். அவன் உள்ள வந்தவன என்ன பண்ணான்? பாதுகாப்பு தான் தரணும் திருடனுக்கு. திருடன் நினைக்கலாம் அவன் குரு இல்ல. காலை பூச்சினா அவன் இந்த வீட்டு வழியா வந்து இன்னொரு பக்கம் பின்னாடி ஓடலான்னு பார்த்தான். நான் விட மாட்டேன். ஏன்டா, நீ தான் என் குரு, என்ன விடுறா. யாரு? திருடன். என்ன விடு, என்ன விட்டுரு, என்ன விட்டுருன்றான். ஓ, நான் என்ன உண்ணமா? திமிர் தான் எனக்கு பிரச்சனையா அப்படின்னு யாருக்கு புரியுது? அந்த குரு சும்மா தமாசா சொன்னார்னு வச்சுக்கிறீங்க. சம்பவம் கரெக்டா நடந்துரும். புரியுதா? வாக்குப்பளிதம் இருக்கும் குரு கிட்ட. குரு கிட்ட என்ன இருக்கும்? வாக்குப்பளிதம் இருக்கும். அவன் ஒரு விசேஷமானவன். உங்களுக்கு தெரியாது. அந்த ரங்கெல்லாம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால குருன்னா யாருன்னு வச்சுக்காதீங்க.